நீ சும்மா இரு. அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் ஓதியது. அப்போ சும்மா இருக்கிறதுக்கு நாம எப்படி கத்துக்கணும்? சும்மா இருந்தாலும் நம்மளோட மனசு என்ன பண்ணுது? ஏன் நம்ம கோயிலுக்கு போறீங்க, அப்போ ஒரு அர்ச்சனைக்கு போறீங்க, போய் அங்க அர்ச்சனை பண்ணும் பொழுது உருகி மனமுருகி வேண்டீங்களா? இல்ல அர்ச்சனை பண்றத வேடிக்கை யார பாக்குறாங்க? இந்த பக்கத்துல இருக்கிற லைன்ல எந்த புடவை கட்டின்னு வந்திருக்கா, இந்த புடவை நல்லா இருக்கா, அந்த புடவை நல்லா இருக்கா, இப்படி லைனை பாக்குறோமா? அர்ச்சனைய முருகரை பாக்குறோமா நம்ம? அத முதல்ல கவனிங்க. மனதை அங்க கொண்டு போய் செலுத்த முடியுதா? அந்த ஒரு க்ஷணம் அவர் அப்படி ஒரு விளக்கேத்தி அப்படி காட்டிட்டு ஏதோ ஒரு பெல் அடிச்சுட்டு இப்படி கொண்டு வந்து நமக்கு தருவார். தர்றதுக்குள்ளோ இந்த மனம் எத்தனை விதமான ஒரு கணக்கு போடுது. ஒரு கோயிலுக்கு போங்க, அர்ச்சனை பண்ணுங்க. இனிமேப்பட்டு அந்த அர்ச்சனையில உங்கள் மனம் அந்த இறைவன் முகத்துல இருக்கா, அந்த தீபத்துல இருக்கா? முதல்ல அதை கவனிங்க.